Hello media students, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா லைக் ஃபேஸர் டயக்ராம். அதாவது ஏசி கரண்ட் அப்படிங்கிற டாபிக்ல வந்து பார்த்துட்டோம்னா இந்த ஃபேஸர் டயக்ராம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக வரும். அதுலேயும் வந்து ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரெசிஸ்டர் கனெக்டட் வித் ஏசி சர்க்கிட், இண்டக்டர் கனெக்டட் வித் ஏசி சர்க்கிட் அண்ட் அதுக்கப்புறம் கெப்பாசிட்டர் கனெக்டட் வித் ஏசி சர்க்கிட், அப்புறம் மூணுமே வந்து பார்த்துட்டோம்னா சீரீஸில் ஏசி கூட கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா 12th உங்களுக்கு இந்த இது இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, ஐசிஎஸ்சி இல்லை ஐபி எந்த போர்டாக இருந்தாலும் இட் இஸ் கோயிங் டு பி வெரி காமன். அண்ட் அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது W2S அகாடமி பிரேம் கிரண் சேனல். ஸோ இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களோட ஜூனியர்ஸுக்கு இதை வந்து ஷேர் பண்ணிக்காங்க. அண்ட் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்காங்க. ஸோ தட் எங்களோட கண்டினியூஸ் வீடியோஸ் வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு அப்டேட்ஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சரி, நம்ம இப்போ இதுக்குள்ளே போகலாம். ஐயோ, இந்த ஃபேஸர் டயக்ராம்னாலே எனக்கு பயங்கர தலைவலிப்பா. இது எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் நான் வந்து பார்த்துட்டோம்னா ஜஸ்ட் மக படித்து அப்படியே நான் வந்து பார்த்துட்டோம்னா டெரிவேஷன் போட்டிருந்தேன். ஆர்எல்சி ஆகட்டும், இல்லை தனித்தனியாக வந்து இருக்கட்டும், கெப்பாசிட்டர் கனெக்டட் இன் ஏசி சர்க்கிட், அந்த மாதிரி தனித்தனியாக வர கொஷினுக்காகட்டும் எப்படின்னே தெரியாமல் நான் போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் இந்த கரண்ட் லேகிங்னா என்ன, லீடிங்னா என்ன, ஃபேஸ் ஆங்கிள்னா என்ன, இது எதுவுமே எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் இது நிறைய பேத்துக்கு தெரியாம தான் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்துட்டோம்னா ரொம்ப சிம்பிளிஃபைடாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஈவன் தோ இது கொஞ்சம் எலாபரேட்டிவாக இருந்தாலும் ஒரு கொஷினுக்காக நான் வந்து இவ்வளோ பெருசு படிக்கிறேன். எங்கள் புக்லேயே இத்தினூண்டு தானே கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஏன்னா இவ்வளோ பெருசு சொல்லி தரீங்கன்னு கேட்கலாம். இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். நீங்கள் வந்து பார்த்துட்டோம்னா நீங்கள் இன்ஜினியரிங் போனாலும், இல்லை எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டதோ, இல்லை எலக்ட்ரானிக் எதில் போனாலும் சரி, இல்லை நீங்கள் 12th படிக்கிறப்ப எனக்கு கான்செப்ட் புரிஞ்சு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஐ வில் கிவ் அ கிளியர் கட் எக்ஸ்பிளனேஷன் வித் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் எக்ஸ்பிளைன்டு. ஸோ அதனால கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்காங்க. சரி, எதுக்காக இந்த ஃபேஸர் டயக்ராம் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்தாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து பார்த்துட்டோம்னா வெக்டர் ஃபார்மில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கிராஃபிக்கல் ஃபார்மில் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏசி கரண்ட். ஏசி கரண்ட் அப்படின்னாலே நான் உங்களுக்கு 10th கூட சொல்லியிருப்பாங்க, கண்ணை மூடிட்டு நம்ம எப்படி போடுவோம், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுருவோம். இந்த வேவுக்கு பேர் வந்து பார்த்துட்டோம்னா சைன் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி வந்து பார்த்துட்டோம்னா சைனுசாய்டல் அப்படின்னு நம்ம பிசிக்ஸ்ல அதிகமான இந்த வார்த்தையை வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஓகேவா? அப்ப என்னன்னா இந்த இதுல இப்படி இருக்கிறப்போ இது வந்து பார்த்துட்டோம்னா நம்ம ஒரே ஒரு கரண்ட்டை மட்டும்தான் இங்க நான் போட்டிருக்கேன். கரெக்டா? கரண்ட் மட்டும்தான் இப்படி போட்டிருக்கேன். அதாவது இங்க மேல இருக்கிறதுக்கு பேர் வந்து பார்த்துட்டோம்னா பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள், கீழே இருக்கிற இந்த இதுக்கு பேரு நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள். ஒரு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளும் ஒரு நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளும் சேர்ந்ததுதான் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள். ஒன் கம்ப்ளீட் சைக்கிள். கரெக்டா? இது நம்ம போட்டிருப்போம். சரி, இந்த மாதிரி இடத்துல பிரச்சனை இல்லை. இது வந்து கரண்ட் மட்டும் இங்க நான் போட்டிருக்கேன். இதே இதுல வோல்டேஜையும் ரெப்ரசென்ட் பண்ணணும். வோல்டேஜ் எனக்கு இப்படி வந்துட்டு இருக்குப்பா. இந்த வோல்டேஜ் மட்டும் ஏன் இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க, கரண்ட் மட்டும் ஏன் ஆரிஜின்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க, அப்போ இந்த ரெண்டு பேத்துல யாரு முந்திட்டு போறா, யாரு பின்னாடி வந்துட்டு இருக்கா, இதை பத்தி எல்லாம் பாக்குறதுக்கு தான் சிம்பிளிஃபைடா நம்ம போடுறதுக்காக கண்டுபிடிச்சது தான். அதாவது கிராஃபிக்கல்ல போடுறப்ப இவ்வளவு கசகசன்னு இருக்கா, இப்ப நீங்களே பாருங்க பாருங்க எத்தனை இது போட்டு இதுக்குள்ள மறுபடியும் வந்து பார்த்துட்டோம்னா இந்த இது வோல்டேஜோடதை போட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கா. அப்போ இதை வந்து சிம்பிளிஃபைடா ரொம்ப வந்து பார்த்துட்டோம்னா பார்த்த உடனே புரியறதுக்காக போட்டது தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபேஸர் டயக்ராம் அப்படிங்கிறது. ஸோ இட் கிவ்ஸ் அ சிம்பிள் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். அது மட்டும் இல்லாம லீடிங் அண்ட் லாகிங் இதை வந்து பார்த்துட்டோம்னா நீங்க ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம். நீங்க கொஸ்டினோட அந்த கெப்பாசிட்டர் கனெக்டட் இன் ஏசி சர்க்கிட்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா லாஸ்ட்ல வரும் கரண்ட் இஸ் லீடிங் வோல்டேஜ் பை அ ஃபேஸ் ஆங்கிள். அப்ப இந்த லீடிங் அண்ட் லாகிங்கையும் வந்து பார்த்துட்டோம்னா ஈஸியா நீங்க இதுல கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் அது போக வந்து பார்த்துட்டீங்கன்னா இதுல இன்னொரு உங்களுக்கு வரும். ஏங்க இதுல எப்ப பார்த்தாலும் இப்ப நீங்க இந்த இது பார்த்திருப்பீங்க, V is equal to Vm sin omega t. இந்த இது வந்து பார்த்துட்டோம்னா நீங்க பார்த்திருப்பீங்க. கரெக்டா? இதே கரண்ட் கேட்டாங்கன்னா கரண்ட் இஸ் ஈக்குவல் டு Im sin omega t இப்படின்னு உங்களுக்கு இந்த இடத்துல வந்திருக்கும். இல்ல இது கூட வந்து பார்த்துட்டோம்னா +5 இல்லாட்டி ஒரு சில டைம் -5 இதெல்லாம் வந்திருக்கும். ஏன் நீங்க இந்த ஃபார்முலாவை நீங்க சூஸ் பண்ணுனீங்க இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதுக்கும் இதுல தான் ஆன்சர் இருக்கு. இப்ப அதை பத்தி எல்லாம் நம்ம பார்க்கலாம்.
ஃபைன். ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஏசி கரண்ட்டை வந்து பார்த்துட்டோம்னா, நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த ஏசி கரண்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் நம்ம மெக்கானிக்கல் வேவ்ல இது எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது என்னப்பா மெக்கானிக்கல் வேவ்ல இது கம்பேர் பண்றதுன்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம கிளாஸ் 11ல சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்த்துட்டோம்னா படிச்சிருப்போம். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னா என்னன்னு படிச்சிருப்போம். இப்போ அதுல இருந்து தான் இதை வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இது எப்படி வந்துச்சுங்கிறத நான் டிரைவ் பண்ண போறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பார்த்துட்டோம்னா ஒரு ஸ்விங்ல உட்காந்துருக்கீங்கப்பா. இது வந்து பார்த்துட்டோம்னா ஒரு ஊஞ்சல்ல உட்காந்துருக்கீங்க. இந்த ஊஞ்சல் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் இப்படிதான் இருக்கும். ஸோ டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் இதுதான் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள். கரெக்டா? இங்கிருந்து ஆரம்பிச்சு இந்த மேக்சிமம் இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் வந்து மீன் பொசிஷனுக்கு வந்து இந்த பக்கம் மேக்சிமம் போயிட்டு அப்புறம் மறுபடியும் இங்க வந்து இப்படி நிற்கும். கரெக்டா? இது வந்து ஒன் சைக்கிள் இந்த மாதிரி ஆடிட்டே இருக்கும். இதுல ஒரு சைக்கிளை மட்டும் நான் எடுத்திருக்கேன். இதை என்ன பண்றாங்கன்னா நீங்க ஒரு ஸ்பியர்ல வந்து பார்த்துட்டோம்னா நம்ம இதை ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஒரு ஸ்பியர் நான் இந்த இடத்துல எடுத்திருக்கப்பா. இந்த ஸ்பியரை இது கூட வந்து பார்த்துட்டோம்னா ரிலேட் பண்ணலாம். ஸோ எப்படின்னு பார்த்துக்காங்க. ஸ்டார்டிங் வந்து ஊஞ்சல் இங்க இருந்துச்சு. உங்க ஃப்ரெண்டு உங்களை வந்து பார்த்துட்டோம்னா ஆட்டி விடுறாங்க. நீங்க வந்து பார்த்துட்டோம்னா இப்போ கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தெரியறதுக்காக. உங்க ஃப்ரெண்டு உங்களை ஆட்டி விடுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம்னா இவ்வளவு தூரம் போனீங்க. ஸோ மேக்ஸிமம் பாயிண்ட். ஸோ இங்க வந்து பார்த்துட்டோம்னா நீங்க அந்த இடத்துல வந்திருக்கீங்க. ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்கன்னா மறுபடியும் நீங்க என்ன வருவீங்க? மீன் பொசிஷனுக்கு வருவீங்க. இதுதானே மீன் பொசிஷன். இதுதான் மீன் பொசிஷன். ஆரம்பிச்ச இடத்துக்கே பாருங்க. இதுதானே ஆரம்பிச்ச இடம். இது ஆரம்பிச்ச இடம். ஸோ அதனால அந்த பொசிஷனுக்கே வந்து பார்த்துட்டோம்னா நீங்க இங்க வந்திருக்கீங்க. அடுத்தது மறுபடியும் நீங்க எங்க போறீங்க? அதுக்கு ஆப்போசிட்ல மேக்ஸிமம் வேல்யூ போடுறீங்க. இது வந்து பாசிட்டிவ்ல மேக்ஸிமம்னு வச்சுக்கலாம். அதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே மேக்ஸிமம் இங்க வரைக்கும் வர்றீங்க. மறுபடியும் நீங்க எந்த பக்கம் வர்றீங்க? மீன் பொசிஷனுக்கே வந்துடுறீங்க. மறுபடியும் இங்க இதே மீன் பொசிஷன். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த டூ அண்ட் ஃப்ரோ மோஷனை நீங்க இங்கே கம்ப்ளீட் ஸ்பியர் 360 டிகிரில வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களால இங்கே ரிலேட் பண்ண முடியுது. சரி ஓகே இருக்கட்டும்ப்பா. இதுல எப்படி நீங்க அது வந்துச்சுன்னு நீங்க கேட்கலாம். அந்த சைன் ஒமேகா டி எல்லாம் வந்துச்சுன்னு கேட்கலாம். இப்ப அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம இப்போ இது என்ன பண்ணி இதில் நான் நிறைய கலர்ஸ் வந்து மாற்றி தான் போட்டாகணும். பிகாஸ் ஏன்னா நம்மளால இந்த இடத்துல 3Dயில் வந்து அனிமேட் பண்ணி காமிக்கிற அளவுக்குலாம் W2S அகாடமிக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடையாதுப்பா. ஸோ அதனால் உங்களுக்கு கலர் கோடிங்கில் உங்களுக்கு இங்கே நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக போட்டு காமிச்சிடுறேன். நல்லா கவனிச்சுக்காங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இது ஒரு ஸ்பியர். இந்த ஸ்பியர் நான் எடுத்துக்க சொல்லிட்டேன்னா முன்னாடியே. ஸோ இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா ரைட் ஓகே. ஸோ இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம இப்படி குவாட்ரண்டா நம்ம பிரிச்சுக்கலாம். சரி இப்படி சுத்திட்டு இருக்கிறப்போ இப்படி சுத்துது இல்ல. ஸோ இந்த ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கீங்க. அது இது ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல கரெக்டா இந்த இடத்துல வர்றப்போ உங்களை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்துட்டோம்னா நீங்க பீன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்க இந்த இடத்துல கரெக்டா அந்த டைமை நான் நோட் பண்ணிக்கிறேன். இந்த கியூங்கிற இடத்துல உங்களை நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்போ இந்த இடத்துல இந்த ஸ்பியரோட ரேடியஸ் வந்து பார்த்துட்டோம்னா நீங்க ஏன்னு வச்சுக்கலாம். ஸோ பில இருந்து கியூக்கு போறப்போ நீங்க மேக் பண்ண ஆங்கிள் வந்து பார்த்துட்டீங்கன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்க தீட்டான்னு வச்சுக்கலாம். தீட்டான்னு வச்சுக்கலாம். அப்போ இதுதானப்பா டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுதானே டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவீங்களா? ஸோ இந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதை சிம்பிளிஃபைடா முடிக்கிறதுக்காக இங்கிருந்து நான் இது ஒரு பர்பண்டிகுலர் லைன் போட்டுக்கிறேன். பிகாஸ் ஏன்னா இது வந்து ரொம்ப இந்த கர்வேச்சர் வந்து ரொம்ப லைட்டா இருக்கிறதுனால இப்படி பர்பண்டிகுலர் லைன் போடுறதுனால உங்களோட ஆன்சர்ல பெரிய சேஞ்சஸ் வரப்போறது கிடையாது. ஸோ அதனால ஐ கேன் டேக் திஸ் as a perpendicular line. இந்த இடத்துல நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ இங்க என்ன பண்ணிக்கலாம்னா இட் ஃபார்ம்ஸ் a right angle triangle. கரெக்டா? ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா ஆரிஜின் ஓன்னு இருக்கும். இது இந்த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அதாவது உங்களுக்கும் அந்த ஆரிஜினுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஏ. உங்களுக்கும் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து பார்த்துட்டோம்னா தீட்டா. அப்ப இந்த இடத்துல என்ன கேட்கறானுங்க அப்படின்னா நம்ம சைன் தீட்டா கண்டுபிடிக்கல. ஏன்னா நம்ம இந்த இதுதான் கண்டுபிடிக்கணும். ஒய் இந்த ஆக்சிஸ் இந்த ஒய் இதுதான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னு பார்த்துட்டோம்னா சைன் தீட்டா. சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் டிவைடட் பை ஹைபாட்டினியூஸா. ஸோ இந்த இடத்துல ஆப்போசிட் டிவைடட் பை ஹைபாட்டினியூஸ் அப்படிங்கிறது ஏ. கரெக்டா? இப்போ உங்களுக்கு என்ன தேவை? இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே உங்களுக்கு வேணும். அப்ப என்ன வேணும்னா y is equal to a sin தீட்டான்னு இருக்குமா? a sin தீட்டா. தீட்டா வர இடத்துல நீங்க என்ன போட்டுக்கலாம்? தீட்டா is equal to omega into t. ஓகேவா? angular frequency into time gives us இந்த displacement angular displacement. கரெக்டா? அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா y is equal to a sin omega t. இது ஆக்சுவலா எதோடதுன்னு பார்த்துட்டீங்கன்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா. சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா. இப்போ
நல்லா கவனிங்க, ஒரு ஊஞ்சலை நீங்க வந்து டூ அண்ட் ஃப்ரோ ஆட்டுறப்போ அதை நீங்க வந்து 360 டிகிரியில பிளாட் பண்ணி அதை வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் கூட ரிலேட் பண்ணி அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, கரண்ட்டும் அதே தானப்பா. கரண்ட்டும் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இப்படி போயிட்டு எனக்கு இப்படி வருதா, இதான ஒரு கம்ப்ளீட் சைக்கிள். இதையும் நீங்க சர்க்கிள்லயே நீங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாமா? பாருங்க, அதை நான் போட்டு காமிச்சிடுறேன். சர்க்கிள்ல உங்களால ரெப்ரசென்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஸோ அதை நான் இங்க காமிக்கிறேன். ஜஸ்ட் அ மினிட், இதை டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா இது அப்படியே வந்து பார்த்துட்டோம்னா நான் வந்து சர்க்கிள்ல நான் ரிலேட் பண்றேன். ஓகே, ஸோ இது குவாட்ரண்டா நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இது 0 டிகிரி, இது வந்து பார்த்துட்டோம்னா 90 டிகிரி, இது வந்து பார்த்துட்டோம்னா 180 டிகிரி, இது வந்து 270 டிகிரி 3π/2, அப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா 2π 360 டிகிரி. அப்போ இது பாருங்க, இப்போ கரண்ட் வந்து பார்த்துட்டோம்னா இங்கிருந்து இந்த மேக்ஸிமம் பாயிண்ட்டை ரீச் பண்ணுதா? அப்போ அதே மாதிரி, அதாவது 0ல இருந்து மேக்ஸிமம் பாயிண்ட் அதை ரீச் பண்ணுது π/2. அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா அதுல இருந்து வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு மறுபடியும் மினிமம் பாயிண்ட், அதாவது மீன் பொசிஷன் அட்டைன் பண்ணுது. ஸோ இங்கிருந்து வந்து பார்த்துட்டோம்னா மீன் பொசிஷன் எனக்கு அட்டைன் பண்ணுது. இது வந்து பார்த்துட்டோம்னா π 180 டிகிரி. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்துட்டோம்னா நெகட்டிவ்ல அது வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் அட்டைன் பண்ணுது. எந்த இடத்துல? 270 டிகிரியில. மறுபடியும் இங்க வந்து பார்த்தோம்னா ஹையஸ்ட் பாயிண்ட் எனக்கு அட்டைன் பண்ணுது 270 டிகிரியில. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா இங்கிருந்து மறுபடியும் அதோட ஒரிஜினல் மீன் பொசிஷனுக்கே வந்துருச்சு. அது வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இது வந்து 3π/2பா 270 டிகிரி. ஓகேவா? மறுபடியும் எனக்கு இங்கேயே வந்துருச்சு 0 டிகிரி 2π, இந்த ரெண்டும் ஒரே இடத்துல தான் காயின்சைட் ஆகும். அப்ப யோசிச்சு பாருங்க, சிம்பிள் அதாவது ஒரு சிம்பிள் பெண்டுலம் டூ அண்ட் ஃப்ரோல ஆடிட்டு இருக்கிறத வந்து நீங்க எப்படி நீங்க சர்க்கிள்ல 360 டிகிரில ரிலேட் பண்ண முடியுமோ, அதே இதை ஒரு ஏசி கரண்ட், இது ஏசி கரண்ட் தானப்பா, ஒரு ஏசி கரண்டோட பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அண்ட் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளையும் உங்களால வந்து பார்த்துட்டோம்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் கூட ரிலேட் பண்ண முடியும். அப்ப இந்த இடத்துல இப்ப இது கரண்டா இருந்துச்சுன்னா நீங்க கரண்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ I is equal to, இது வந்து பார்த்துட்டோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்பா. ஸோ IM sin ஒமேகா டின்னு வச்சுக்கலாமா? இல்ல தீட்டா, தீட்டானா தீட்டா, இங்க வந்து ஒமேகா டினா ஒமேகா டின்னு வச்சுக்கலாமா? அப்ப யோசிச்சு பாருங்க, அங்க என்ன நீங்க போட்டுருக்கீங்க? y is equal to a sin ஒமேகா டின்னு போட்டிருந்தீங்க. கரெக்டா? ஏங்கிறது ஆம்பிளிடியூடு, இங்க இங்க im இங்க வந்து பாத்தீங்கன்னா கரண்டோட மேக்ஸிமம் பாயிண்ட், கரண்டோட மேக்ஸிமம் பாயிண்ட் இதுதான், இந்த இதுதான் மேக்ஸிமம் பாயிண்ட். இதைத்தான் வந்து பார்த்துட்டோம்னா IM சொல்றாங்க. ஸோ I is equal to IM sin ஒமேகா டி அப்படின்னு உங்களால சொல்ல முடியுதா? ஸோ இப்படிதான் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை, அதாவது ஒரு மெக்கானிக்கல் வேவை நீங்க வந்து எலக்ட்ரிக்கல் வேவ் கூட, இந்த சைன் வேவ் கூட உங்களால ரிலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்த இதுக்கு நம்ம போக ஆரம்பிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போகலாம். ஸோ பார்க்கறதுக்கு தான்ப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதை நம்ம டக்குன்னு வந்து பார்த்துட்டோம்னா இது ரொம்ப மக்கப்படிக்கிற மாதிரி, இல்லாட்டி வந்து பார்த்துட்டோம்னா இதை அப்படியே பார்த்து போட்டுக்காங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ஹேஸ் இட்ஸ் வேல்யூ. ஸோ அதனால வந்து பார்த்துட்டோம்னா ஒன்னொன்னையும் கான்செப்ட்ல படிச்சுட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்து மறக்கவே மறக்காது. ஸோ அதுதான் நம்ம இப்போ வந்து பார்த்துட்டோம்னா பார்க்க போறோம். சரி, இப்போ நல்லா கவனிங்க. இந்த லீடிங்னா என்ன, லாகிங்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபுல்லா பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் இதை வந்து பார்த்துட்டோம்னா ரிலேட் பண்ணி காமிக்கணும்னு நான் சொன்னேன்ல, ஏன் ஃபேசர் டைகிராம் போடணும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு டைமும் வந்து பார்த்துட்டோம்னா இந்த சைன் வேவை போட்டு காமிச்சிட்டு இருந்தீங்கன்னா பார்க்கறது கஷ்டமா இருக்கும், ரொம்ப கிளம்சியாவும் இருக்கும். அதுல பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணி எந்தெந்த இடம்னு கண்டுபிடிக்கிறதும் கஷ்டமா இருக்கும். அதே ஒரு சின்ன ஒரு கோடுலயே அவ்வளவு பெரிய டைகிராம் வந்துருது அப்படின்னா ரொம்ப ஈஸி தானே? கரெக்டா? சோ அதைத்தான் நம்ம இப்போ வந்து பார்த்துட்டோம்னா செக் பண்ணி பார்க்க போறோம். என்னன்னா வாட் இஸ் ஃபேசர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இப்போ this is just a vector, ஒரே ஒரு வெக்டர். சரியா? இந்த வெக்டர் வந்து பார்த்தோம்னா ரொட்டேட் ஆச்சுன்னா இதுக்கு பேர் தான் ஃபேசர். அப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ரொட்டேட்டிங் vector is called phasor அப்படின்னு நீங்க சொல்லலாம். சரி, இதுக்கும் அந்த சைன் வேவும் எப்படி வந்துச்சு? சரி, இந்த ஒரு லைனை வச்சு உங்களால வந்து சைன் வேவை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும். ரொம்ப சிம்பிளா முடியும். அதை விட ரொம்ப சிம்பிளா வந்து பார்த்துட்டோம்னா நீங்க படிச்சதை விட ரொம்ப சிம்பிளா இதனால ரெப்ரசென்ட் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்துக்காங்க, நல்லா கவனிங்க. ஒரு சிம்பிளான ஒரு வேவ்ல இருந்து உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிக்கிறேன். என்ன அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து பார்த்துட்டோம்னா இப்படி எடுத்துக்கிறேன். இதுல வந்து பார்த்துட்டோம்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வோல்டேஜ்னு வச்சுக்கலாம், இல்ல கரண்ட் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு நான் கரண்ட்னே வச்சுக்கிறேன். இது வந்து பார்த்துட்டோம்னா கரண்ட்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து பார்த்துட்டோம்னா I. ஓகேவா? இந்த கரண்ட் this current makes an angle theta 1
ஓகேவா? தீட்டா 1 சரி இப்போ தீட்டா 1 ஓகே தீட்டா 1 வச்சுக்கலாம். தீட்டா 1 கரெக்டா இந்த பாயிண்ட்ல ஓகேவா? இப்போ இது என்ன பண்றேன்னா இதுக்கு அப்படியே வந்து பார்த்தோன்னா அட்ஜசன்ட்ல நீங்க ஒரு கிராஃபை போடுங்க. அதாவது எப்படி சைன் வேவ் வருது அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். ஸோ ஸ்டார்டிங் வந்து கரண்ட் இந்த இடத்துல இருந்துச்சுப்பா. கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்க நான் சொன்னேன்ல கலர் நான் மாத்தி மாத்தி போட்டாகணும். ஸ்டார்டிங் வந்து கரண்ட் இங்க இருந்துச்சு. ஸோ இங்க இருக்கிறப்போ இந்த கிராஃப்ல வந்து பார்த்துட்டோம்னா அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா 0 கரெக்டா இந்த இடத்துல இங்க மார்க் பண்ணுவீங்களா? ஓகே. இப்போ 1 செகண்ட்ங்கிறப்போ அது எங்க போயிருச்சுன்னு பார்த்துட்டோம்னா எனக்கு இந்த இடத்துக்கு வந்துருச்சு. which makes an angle theta. அப்ப இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குல்ல இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை அப்படியே வந்து பார்த்துட்டோம்னா நீங்க இங்க மார்க் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணுங்க. இங்க வருமா எனக்கு இது வந்து பார்த்துட்டோம்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்போ இந்த தீட்டா 1ஓடதை இங்க நான் போட்டிருக்கேன். ஓகேவா? சோ அடுத்தது இப்போ t is equal to 2 இப்போ இது வந்து பார்த்துட்டோம்னா t is equal to 0 செகண்ட்ங்கிறப்பவா t is equal to 1 செகண்ட்ங்கிறப்போ அதோட ஆங்கிள் வந்து பார்த்துட்டோம்னா தீட்டா 1ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா t is equal to 2 செகண்ட் இங்க வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது செகண்ட்ல இங்க வந்துருச்சு. அப்போ இந்த ஆங்கிள் நீங்க என்னன்னு எடுத்துக்கலாம்னா தீட்டா 2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குல்ல இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படியே வந்து பார்த்துட்டோம்னா இங்க ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. இங்க தீட்டா 2 எங்க இருக்கும் இதெல்லாம் நான் முன்னாடியே மார்க் பண்ணிக்கிறேன். தீட்டா 2 இது வந்து பார்த்தோம்னா தீட்டா 3 இது தீட்டா 4 இப்படி வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் டிஸ்டன்ஸ்ல இதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நம்ம எப்படி 2 4 6 அந்த மாதிரி y ஆக்சிஸ்ல x ஆக்சிஸ்ல எடுப்போம் அந்த மாதிரி. இப்போ தீட்டா 2க்கு எங்க இருக்கு பாருங்கப்பா இது தீட்டா தீட்டாங்கிறப்ப ஆரிஜின்ல இங்க இருந்துச்சு. தீட்டா 1ங்கிறப்ப இங்க வந்திருக்கு. இப்போ இதை நான் அப்படியே வந்து பார்த்துட்டோம்னா தீட்டா 2க்கு கொண்டு வரேன். இந்த இடத்துல வருது. ஓகேவா? இப்போ அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா இங்க வந்திருக்குப்பா. இங்க வந்திருக்கு. இது t is equal to 3 செகண்ட். இப்போ இது வந்து பார்த்துட்டோம்னா தீட்டா 3ன்னு வச்சுக்கலாம். ஸோ இது அப்படியே இந்த இடத்துல வருமா இந்த பாயிண்ட். ஸோ இங்க நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்துட்டோம்னா தீட்டா 3. இப்போ வந்து பார்த்துட்டோம்னா கரெக்டா இங்க வந்து நிக்குது 90 டிகிரில. ஸோ இதை நீங்க அப்படியே பிளாட் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா இங்க 90 டிகிரி. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இங்க வந்திருக்கு. இது வந்து பார்த்துட்டோம்னா தீட்டா 5ன்னு வச்சுக்கலாம். பாருங்கப்பா இங்க இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் இருக்கிறது தீட்டா 5 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்க இதை பிளாட் பண்ணுங்க. பாருங்க உங்களுக்கு புரியுதா இந்த டாட்டட் லைன்ஸ் எல்லாம் நான் போடுறது இப்போ இங்க வந்திருக்கு. ஸோ இதை நீட்டா வந்து பார்த்துட்டோம்னா தீட்டா 5க்கு நீங்க போடுங்க. அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இங்க வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். இது தீட்டா 6ன்னு வச்சுக்கலாம். ஸோ இதை நான் பிளாட் பண்றேன் அப்படியே நேரம் ஒரு ஆம்பிளிடியூட் இந்த 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 ஆம்பிளிடியூட் இருக்குல்லப்பா டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தான் அப்படியே இங்க நான் கொண்டு போறேன். லைன் கொஞ்சம் கோணையா போகும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. இங்க வருது இப்படி வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா இது வந்து பார்த்துட்டோம்னா கரெக்டா இங்க வருது இந்த இடத்துல. ஓகேவா? அப்போ அந்த பாயிண்ட் வந்து பார்த்துட்டோம்னா இது தீட்டா இது வந்து பார்த்துட்டோம்னா தீட்டா 6ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது இது தீட்டா 7ன்னு வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இங்க வருது. ஓகேவா? இது வந்து பார்த்துட்டோம்னா தீட்டா பாருங்க இங்க இருந்து ஆரம்பிச்சு இது வந்து பார்த்துட்டோம்னா தீட்டா 8 தீட்டா 8. அப்ப இதை வந்து பார்த்துட்டோம்னா அப்படியே நான் பிளாட் பண்றேன் இந்த இடத்துல. பாருங்களேன் எவ்வளவு சிம்பிளா வருது பாருங்களேன். எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா இங்க வருது. கரெக்டா? இப்போ நீங்க இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுங்களேன். இங்க பாருங்க இப்படி வருதா? நீங்க அடுத்தது பண்றப்ப இப்படி இப்படி இங்க வரும். அப்ப உங்களுக்கு புரிஞ்சா? அப்ப என்ன அர்த்தம்னா இவ்வளவு இந்த சைன் வேவை நீங்க இப்படி போறதுக்கு பதிலா நீங்க சிம்பிளா ஒரு கோடை ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் t is equal to 0 to t is equal to 5 செகண்ட் ஆங்கிள் வந்து பார்த்துட்டோம்னா தீட்டா 1ல ஆரம்பிச்சு தீட்டா 5 வரைக்கும் நீங்க போட்டீங்கன்னா அதுவே வந்து பார்த்துட்டோம்னா நீங்க பிளாட் பண்றப்போ உங்களுக்கு சைன் வேவ் கிடைச்சிரும். அப்போ இவ்வளவு காம்ப்ளிகேட்டா இருக்கக்கூடிய ஒரு சைன் வேவை நீங்க சிம்பிளா ஒரே ஒரு இந்த கோடுல மட்டும் நீங்க ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். ஒரு சிங்கிள் கோடு இதைத்தான் நம்ம வெக்டார் அப்படின்னு சொல்றோம். இந்த வெக்டாரே சுத்திட்டு இருந்துச்சுன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துச்சுன்னா தட் இஸ் கன்சிடர்ட் as an phasor diagram. ஓகேவா? ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அது வெக்டார்ப்பா. அதுவே ரொட்டேட்டிங்ல இருந்துச்சுன்னா தட் இஸ் செட் டு பி an phasor. சோ அந்த ரொட்டேட்டிங் ஒரு டைம் பீரியடுக்கும் அதோட பொசிஷனை நீங்க மார்க் பண்ணி அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இதுதானே டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு தூரம் நின்னுட்டு இருந்துச்சுன்னு. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நீங்க மார்க் பண்ணி அதை அப்படியே அந்த பக்கத்துல கிராஃப்ல நீங்க போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சைன் வேவ் வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ரொம்ப டீடைலா இருக்கு. உள்ள ஒன்னொன்னா நம்ம போகத்தான் போறோம். சரி ஓகே. அப்ப இதுல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இப்ப நீங்க இந்த இடத்துல கேட்கலாம் ஏங்க நாங்க வந்து பாத்துட்டோம்னா இல்லனா நாங்க வந்து இந்த 9th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அதாவது இந்த சைன் வேவ் நாங்க போட்டோம் அப்படின்னா இதுல வந்து எங்கனால ஆம்பிளிடியூட் சொல்ல முடியும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டோம்னா எங்கனால வந்து இது டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்ல முடியும். ஓகே. எங்கனால ஃப்ரீக்வன்சி சொல்ல முடியும். ஓகே. ஆனா உங்களோட நீங்க சொல்லி தந்த ஃபேஸர் டயகிராம்ல இந்த ஒரு கோடை வச்சு நான் எப்படி வந்து frequency
ஃப்ரீக்வன்சி ஆம்பிளிடியூட்லாம் கண்டுபிடிக்கிறதுன்னு நீங்க கேட்கலாம். ஆம்பிளிடியூட் கண்டுபிடிக்கிறதா உங்களுக்கு சொல்லிட்டேனே, இப்படி இருக்குன்னா இப்படி எனக்கு சுத்தறப்போ இந்த டிஸ்டன்ஸை நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆம்பிளிடியூட், அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஆம்பிளிடியூட் இங்க கிடைச்சிடும். சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. ஃப்ரீக்வன்சி எங்கிருந்து எடுப்பீங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஃப்ரீக்வன்சி தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. இது சுத்தக்கூடிய இந்த ஆங்கிளை தானே நீங்க வந்து பார்த்துட்டோம்னா ஒமேகான்னு நீங்க சொல்றீங்க. அப்போ ஒமேகாங்கிறது இங்க என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 2πf, அதுதான் ஒமேகா. angular frequency is nothing but இது angular frequency பா. angular frequency is nothing but 2π into இது வந்து பார்த்துட்டோம்னா நம்மளோட frequency. ஸோ இதை போட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து பார்த்துட்டோம்னா இதுல frequency எல்லாமே இதுல இருக்கு. நீ கேட்கக்கூடிய அந்த இதுல நீங்க சைன் வேவ்ல போடுறப்ப உங்களால எப்படி அதுக்கு வந்து ஆம்பிளிடியூட், frequency எல்லாம் கண்டுபிடிக்க முடியுதோ அந்த மாதிரி வெக்டார்லயும் உங்களால எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே, இதுல எப்படி frequency நீங்க வந்து பார்த்துட்டோம்னா கரெக்டா பார்த்து சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறானுங்க. ஸோ அது frequency வந்து பார்த்துட்டோம்னா நீங்க இந்த 9th ஸ்டாண்டர்ட் புக்ல, இந்த 8th ஸ்டாண்டர்ட் புக்ல எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா அந்த சவுண்ட் லெசன் நீங்க பாக்குறப்போ நீங்க பார்த்துருப்பீங்க. இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து பார்த்துட்டோம்னா frequency வந்து அதிகம், இப்படி இருந்துச்சுன்னா frequency கம்மி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். பேசர் டயக்ராமை வச்சு நீங்க எப்படி frequency அதிகம் கம்மி அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நீங்க கேட்கலாம். அதுவும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். கவனிங்க. லிசன், ரொம்ப ஈஸி தான். என்னடா 12க்கு இதெல்லாம் தெரியணுமான்னு கேட்டா தெரிஞ்சுக்கிட்டா நல்லது, அவ்வளவுதான். ஏன்னா இது நிறைய பேருக்கு பேசர் டயக்ராம் என்னன்னு நிறைய பேர் ஒரு கியூரியாசிட்டியில இருப்பீங்க. அவங்களுக்காக நான் பண்ணியிருக்கேன். இல்ல நான் மகப்படிச்சு நான் எழுதிக்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு கொஸ்டினுக்காக நீங்க மகப்படிச்சு எழுதிக்கலாம். இட் இஸ் அப் டு யுவர் விஷ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் தோஸ் ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் நீட் அண்ட் ஜேடபிள்யூ, அவங்க வந்து கான்செப்டோட தான் எனக்கு வேணும்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இப்படி இருக்குன்னு வச்சுக்காங்களேன். இது வந்து பார்த்துட்டோம்னா கரண்ட்னு வச்சுக்கலாம். இந்த கரண்ட் வந்து சீக்கிரமா சுத்தி இங்க வந்துருச்சுன்னா, சரியா? அதாவது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா லெஸ் டைம்ல இட் கம்ப்ளீட்ஸ் ஒன் சைக்கிள். லெஸ் டைம்ல இட் கம்ப்ளீட்ஸ் ஒன் சைக்கிள் அப்படின்னா அப்ப யோசிச்சு பாருங்க. டக்குன்னு, அதாவது t is equal to 0ல ஆரம்பிச்சு t is equal to 5 செகண்ட் 5ன்னு வர்றப்பவே இது வந்து ஒண்ணு முடிச்சிருச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க, டக்குன்னு எனக்கு இது இங்க வந்திருக்குமா? அப்ப எனக்கு இது எப்படி இருக்கும்னு பார்த்துட்டீங்கன்னா இப்படி வந்திருக்கும். இதுவே அதே இந்த கரண்ட், இந்த வெக்டார்னு சொல்லக்கூடிய இந்த கரண்ட் வந்து பார்த்துட்டோம்னா ரொம்ப மெதுவா வருது. அதாவது t is equal to 0ல ஆரம்பிச்சு t is equal to 50 வரைக்கும் சுத்துது. அதாவது ரொம்ப மெதுவா வருது அப்படின்னா இங்க வந்து பார்த்துட்டோம்னா frequency இப்படிதான் இருக்கும் பாருங்க. ரொம்ப நீ அடுத்தது போறப்போ ஒரு சைக்கிளே இவ்வளவு தூரம், எனக்கு இடம் இல்லாதனால அவ்வளவு தூரம் நான் போட்டிருக்கேன். ஓகேவா? அப்ப புரிஞ்சா? அப்போ கரண்ட் வந்து பார்த்துட்டோம்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் சீக்கிரமா சுத்திருச்சு அப்படின்னா frequency will be high, ரொம்ப ஸ்லோவா சுத்துச்சு அப்படின்னா frequency will be low. ஸோ பாருங்க, ஃபேஸர் டயக்ராமை வச்சு உங்களால frequency கூட உங்களால சொல்ல முடியும். ஓகேவா? இப்ப நம்ம அடுத்த எந்த கான்செப்டுக்குள்ள போறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த லீடிங் லாகிங். ஐயோ, இதுதானா எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. இந்த லீடிங்கிறாங்க, முந்திட்டு போகுதுங்கிறாங்க, ஸ்லோவா வருதுங்கிறாங்க, ஃபேஸ் ஆங்கிள்ங்கிறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது கொஞ்சம் ஈஸியா சொல்லுங்கன்னா அதைத்தான் இப்ப நான் சொல்ல போறேன். நல்லா கவனிச்சுக்காங்க. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. சே ஃபார் எக்ஸாம்பிள், இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நார்மலா இப்போ ரெண்டு வெக்டார் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த லீடிங் லாகிங்னா யாரை முந்திட்டு போறாங்க, அப்ப இன்னொரு ஆள் இருக்கணும் இல்ல. ரன்னிங் ரேஸ்ல ரெண்டு பேரும் போனா தானே ஃபர்ஸ்ட் செகண்ட்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி வந்து பார்த்துட்டீங்கன்னா லீடிங் லாகிங், யாரு முன்னாடி போறா, அப்ப யாரோ ஒருத்தங்க பின்னாடி வரனாலதான் அவங்க முன்னாடி போறாங்கன்னு அர்த்தம். சரி, இப்ப நம்ம அதை வச்சுக்கலாம். இப்ப நல்லா கவனிங்க. கலர் நான் ரெண்டு இது நான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும்பா, கொஞ்சம் நல்லா தெளிவா பார்த்துக்காங்க. ரெட் கலர் வந்து பார்த்துட்டோம்னா வோல்டேஜ்னு வச்சுக்கலாம். இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வோல்டேஜ் இங்க இருக்கு, அதாவது V is equal to Vm sin omega t. ஞாபகம் இருக்கா? அந்த சைன், அந்த SHM கூட சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல வச்சு இதை நான் போட்டிருக்கேன். இதோட ஆம்பிளிடியூட் V is equal to Vm sin omega t. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்துட்டோம்னா வேற கலர், என்ன கலர் எடுக்கிறது? பிளாக் எடுத்துக்கிறேன். பிளாக் வந்து பார்த்துட்டோம்னா கரண்ட்னு வச்சுக்கலாம். இது வந்து கரண்ட் வந்து பார்த்துட்டோம்னா I is equal to Im sin omega t. இந்த ரெண்டு பேத்துக்குள்ள ஆங்கிள் வந்து பார்த்தோம்னா 90 டிகிரி. அதனால இங்க வந்து பார்த்தோம்னா பிளஸ் π/2 நான் போட்டிருக்கேன். புரிஞ்சா? ஏன் பிளஸ் π/2 போட்டேன்னு? வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து டிஃபரன்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா π/2. ஸோ அதனால இந்த இடத்துல பிளஸ் π/2 போட்டிருக்கேன் நான். பிளஸ்ஸா மைனஸாங்கிறது நம்ம இப்போ யோசிச்சுக்கலாம். சரி, இது எப்பவுமே இந்த ஃபேசர்ல வந்து பார்த்துட்டோம்னா இந்த வெக்டார் எப்பவுமே வந்து ஆன்டி கிளாக் வைஸ் தான் சுத்தும். ஏன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் இதுக்கு ரூல் நிறைய இருக்குப்பா. அதுவும் நீங்க காலேஜ் லெவல்ல தேவையில்லை. இது வந்து நாங்க ஈவன் தோ ஐ எம் ஃப்ரம் அன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கா இருந்தாலும் எங்களுக்கு 2-3 எலக்ட்ரிக்கல் பேப்பர்லாம் இருந்துச்சு. அந்த EDC அந்த மாதிரிலாம் அதுல வர்றப்போ நாங்க படிச்சது அதை வச்சுதான்
தான் உங்களுக்கு இப்போ நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ ஆன்டி கிளாக் வைஸ்ல இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ், கிளாக் வைஸ்ல எடுத்தீங்கன்னா நெகட்டிவ். ஸோ அதனால நம்ம எப்பவுமே ஆன்டி கிளாக் வைஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா பாசிட்டிவ் தானே நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குல்ல அதனால. ஸோ இது இப்படி சுத்துரு. நல்லா யோசிச்சு பாருங்க. ஃபுல்லா சுத்தி முடிக்கிறப்ப யார் ஃபர்ஸ்ட் வருவா? பாரு இந்த ரெட் கலர் கோடுப்பா அது வந்து வோல்டேஜ், இந்த பிளாக் கலர் கோடு வந்து பார்த்துட்டோம்னா கரண்ட். அப்போ ஆன்டி கிளாக் வைஸ்ல இப்படி சுத்துறப்போ மறுபடியும் இதே இடத்துக்கு இதுதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இந்த எக்ஸ் ஆக்சிஸ் தான் வந்து பார்த்துட்டோம்னா ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் ஆர் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஸோ இந்த ஆரம்பிச்ச இடத்துக்கு இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு யார் ஃபர்ஸ்ட் வர்றா? ஓகேவா? சோ இதுதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அப்ப இப்படி சுத்தி வரப்போ யார் ஃபர்ஸ்ட் வருவா? வோல்டேஜ் தானே இங்க ஃபர்ஸ்ட் வரும். கரெக்டா? பின்னாடி தானே கரண்ட் வந்தாகணும். நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த சிவப்பு கலர் லைன் இப்படி போயிட்டு சுத்தி எனக்கு இந்த இடத்துல வர்றப்போ ஃபர்ஸ்ட் சிவப்பு கலர் லைன் வந்துடும். அதுக்கு பின்னாடி தானே வரும். பின்னாடி எவ்வளவு ஆங்கிள் பின்னாடி வந்துட்டு இருக்காது? π/2ங்கிற டிஃபரன்ஸ்ல அது எனக்கு வந்துட்டு இருக்கு. கரெக்டா? அப்ப நீங்க இந்த இடத்துல என்ன சொல்லணும்னு பாத்துட்டீங்கன்னா voltage leads current by a phase angle of π/2 அப்படின்னு நீங்க சொல்லலாம். இங்க நான் 90 டிகிரி போட்டனால அது 90 டிகிரிப்பா. என்ன ஆங்கிள் போடுறீங்களோ அது நீங்க அந்த ஆங்கிளை நீங்க போட்டுக்கலாம். சரி ஓகே. இப்படி போட்டாச்சு. இது சுத்தறப்போ எனக்கு எப்படி வந்து பார்த்துட்டோம்னா இந்த இடத்துல நீங்க வேவ் வரைவீங்க. சைன் வேவ்ல ரெண்டும் கலந்து வர மாதிரி எப்படி போடுவீங்க? அதை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்காங்க. இப்ப நான் வந்து பார்த்துட்டோம்னா இதுக்கு பக்கத்திலேயே பாருங்க, இதை அழிச்சிட்டு இதுக்கு பக்கத்திலேயே இப்ப நான் வரைய போறேன். அழிச்சிட்டு வரைய வேண்டியதா இருக்குப்பா. அதனால கொஞ்சம் தெளிவா பார்த்துக்காங்க. நல்லா கவனிங்க. இங்க பாருங்க, இங்க நான் போட்டிருக்கேன். இதுக்கு நேரா வர்ற மாதிரியே அப்படியே இந்த இடத்துல. அதனாலதான் ஸ்கேல் எல்லாம் கரெக்டா வச்சு போடணுங்க. ஐயோ சாரி. இது வந்து பார்த்துட்டோம்னா ஆக்சஸ் இப்படி நான் போட்டுக்கிறேன். இதான் ரெஃபரன்ஸ் ஆக்சஸ். ஓகேவா? இப்ப நல்லா கவனிங்க. கரண்ட் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இங்க இருக்கு. சாரி, வோல்டேஜ் இந்த பாயிண்டா. ஸோ அதை ரெட் கலர்ல மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்க, இதை ரெட் கலர்ல மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்துட்டோம். ஐயோ இதுவும் பிளாக்ல போட்டேனா. சரி ஓகே. கரண்ட்டை வந்து பார்த்துட்டோம்னா நான் கிரீன்ல மார்க் பண்ணிக்கிறேன். கரண்ட் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இந்த இடத்துல இருக்கு. கரெக்டா? இங்க இருக்கு. இது வரைக்கும் ஓகேவா? நல்லா கவனிங்க. இப்போ t is equal to 1 செகண்ட்ல இதோட இப்படி சுத்த ஆரம்பிக்கிறப்ப பொசிஷன் மாறிடுச்சு. இப்ப அந்த பொசிஷனை தான் இப்ப நான் அழிச்சிட்டு வரையறேன். பாருங்கப்பா, ஒரு பொசிஷனுக்கும் அழிச்சிட்டு வரையணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லித்தரேன்னு பாருங்க. கொஞ்ச நேரம் நல்லா புரிஞ்சுக்காங்க. ஓகே. இப்ப அடுத்தது t is equal to 1 செகண்ட்ங்கிறப்ப அதோட பொசிஷன் வந்து பார்த்துட்டோம்னா மாறி இருக்கு. அதே இடத்துல வேற போடணும். அது வேற ஒரு பெரிய பிரச்சனை. நல்லா கவனிங்க. இருங்க, கலர் வேற, கரண்ட்டுக்கு வேற அந்த கலர் எடுத்துருக்கோம்ல, அதனால அதை நம்ம மாத்திக்கலாம். இப்போ நான் வந்து ப்ளூ எடுத்துக்கிறேன். ஆக்சிஸ் போடுறதுக்கு இப்படி இருக்கு. சரியா? கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. இப்போ இந்த வோல்டேஜ் வந்து பார்த்தோம்னா இங்க இருந்து இப்படி போயிருக்கு. அப்போ வோல்டேஜ் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு செகண்ட்ல இங்க இருக்கு. ஒரு செகண்ட்ல இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இது t is equal to 1 செகண்ட் வச்சுக்கலாம். இந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்போ கரண்ட் இந்த பக்கம் கொஞ்சம் நகர்ந்துருக்கும்ல, அதே 90 டிகிரியில் தான் நகர்ந்து வந்திருக்கும். பாருங்க, கலர் நான் மாற்ற மறந்துட்டேன். கிரீன் கலர். சரியா? கிரீன் கலர். இது வந்து பார்த்துட்டோம்னா இது வோல்டேஜ், இது வந்து பார்த்துட்டோம்னா கரண்ட். எப்படி இதுக்கு நடுவில் அந்த 90 டிகிரி மாற போறது கிடையாது. அப்படியே தான் சுத்திட்டு இருக்கும். இப்போ வந்து பார்த்துட்டோம்னா இந்த ஆம்பிளிடியூட இங்க மார்க் பண்ணுங்க. இந்த ஆம்பிளிடியூட் இருக்குல்ல, இது அப்படியே வந்து பார்த்துட்டோம்னா இங்க மார்க் பண்ணுங்க. இந்த இடம் வருதா? அந்த என்ன ஆங்கிளோ அந்த இதுக்குப்பா. அதுக்குன்னு ஒரு சில ஆங்கிள்லாம் மார்க் பண்ணியிருப்போம்ல, கரெக்டா இந்த இடத்துல. இது இங்க வருதா? ஸோ இது சிவப்பு கலர்ப்பா, சிவப்பு கலர். இந்த ரெண்டையும் மாத்தி மாத்தி போடுறது எவ்வளவு கொடுமையான விஷயமா இருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா இந்த ஆங்கிள், இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படியே நேரா வந்து பார்த்துட்டோம்னா நான் இங்க போடுறேன். எனக்கு எந்த இடத்துல வரும்? இந்த இடத்துல எனக்கு வருதா? சம்திங் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இங்க கொஞ்சம் மேல தள்ளி வரும். ஓகேவா? இது ஒண்ணு. அடுத்தது வந்து பார்த்துட்டோம்னா t is equal to 2 செகண்ட்ங்கிறப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்கப்பா. இதுலயே நான் போடுறேன். இப்போ இங்க வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்ப இது வந்து பார்த்துட்டோம்னா கொஞ்சம் இங்க வந்திருக்குமா? கலர் மாத்துறதுதான் பெரிய தலைவலி. இது கரண்ட் இங்க வந்திருக்கும். இப்போ இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்க போடலாம். அப்ப இங்க என்ன வந்திருக்கும்? இந்த இடத்துல வந்திருக்குமா? ஸோ அது சிவப்பு கலர்ல மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா இது பச்சை கலரோடது. பாருங்க, இது வந்து இந்த பாயிண்டா, இந்த பாயிண்ட் தானே இங்க கொஞ்சம் கீழ் இந்த இடத்துல இப்படி வந்திருக்கா? ஸோ இந்த இப்போ அடுத்தது t is equal to மூணாவது, இது t is equal to 2 செகண்ட். மூணாவது செகண்ட் நான் அழிச்சிட்டு போடுறேன். ஏன்னா இதுக்கு மேல போட்டேன்னா உங்களுக்கு இந்த இதுலயே கன்ஃபியூஸ் ஆயிடும். நல்லா கொஞ்சிக்காங்க. இப்போ t is equal to 3rd செகண்ட். ஸோ இதை நான் ஆங்கிள் போட்டிருக்கேன். மறுபடியும் பாருங்க, கிரீன்ல போட்டேன். சரி, ஓகே. ப்ளூ போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்படி இருக்கு. இப்போ நான் வந்து பார்த்துட்டோம்னா ரெட். மூணாவது செகண்ட்ங்கிறப்போ வோல்டேஜ் வந்து கரெக்டா இங்க 90 டிகிரியில் இருக்கு. இப்படி இருக்கு. ஸோ அப்போ இதுல
கரண்ட் வந்து பார்த்தோம்னா எங்க இருக்கும், இந்த ரெண்டுக்கும் 90 டிகிரினா இங்கே தானே வந்து ஆகணும் கரெக்டா, ஏன்னா ஒரே மாதிரி தான் சுத்திட்டு இருக்கு, இப்படி சுத்திட்டு இருக்கிறப்ப இது வந்து t is equal to third second நம்ம வச்சுக்கலாம். அப்போ t is equal to 3ங்கிறப்ப இந்த இடத்துல போடுறப்போ இதை நீங்க இந்த இடத்துல மார்க் பண்ணுங்க. அப்போ எனக்கு இங்க என்ன வரும், இது அப்படியே நேரா இப்படி மார்க் பண்ணி இங்க கொண்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல வருதா வோல்டேஜ், ரெட்ல மார்க் பண்ணிக்கிறேன், வோல்டேஜ் எனக்கு இங்க வருது. அப்புறம் இது வந்து பார்த்துட்டீங்கன்னா எனக்கு கரண்ட் எங்க வரும், எக்ஸாக்டா வந்து பார்த்துட்டோம்னா இந்த இடத்துலயே வருமா, இந்த ஆக்சிஸ் மேலேயே வருமா, ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் மேலேயே. ஸோ இப்போ நான் வந்து பார்த்துட்டோம்னா கிராஃபை நான் போட்டுறேன், ஏன்னா இன்னி போட்டோம்னா போட்டே போயிட்டு இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம்னா இங்கே பாருங்க வோல்டேஜ் வந்து பார்த்துட்டோம்னா பாருங்க வோல்டேஜ் பாருங்க இப்படி ஆரம்பிச்சு இப்படி வந்து அடுத்தது எனக்கு இப்படி போக ஆரம்பிக்குது. கரண்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா எனக்கு இங்கே ஆரம்பிச்சு பாருங்க, இது கொஞ்சம் கரெக்டா போட்டோம்னா இப்படி வளைஞ்சு வருப்பா, இங்க ஆரம்பிச்சு இப்படி வந்து இப்படி எனக்கு போக ஆரம்பிக்குது. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் பாயிண்ட்டை ரீச் பண்ணது யாரு, வோல்டேஜ். அதுக்கப்புறம் தான் மேக்ஸிமம் பாயிண்ட்டை ரீச் பண்ணது யாரு, கரண்ட். ஏன்னா இதான கரண்ட்பா, இந்த வேவ் கரண்ட்பா, இது வோல்டேஜ்பா. ஸோ மேக்ஸிமம் பாயிண்ட்டை இது ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணியிருக்கு, இது செகண்ட் ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இதை கிராஃப் போட்டு இப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம். பட் ஆனா இந்த ஃபேஸர் டயக்ராம்ல சுத்துறதை வச்சே நம்ம சொல்லிட்டோமா, யாரு வந்து பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வரேன், இப்படி சுத்தி வரப்ப யார் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு வருவா, வோல்டேஜ் தான் வரும். அப்ப நீங்க என்ன சொல்லணும்னா வோல்டேஜ் லீட்ஸ் கரண்ட் பை அ ஃபேஸ் ஆங்கிள் ஆஃப் π/2. இந்த இடத்துல நான் π/2 நான் எடுத்தனால அந்த π/2 நான் போட்டிருக்கேன். புரிஞ்சா? இது எப்பவுமே வந்து பார்த்துட்டோம்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல எடுத்துட்டீங்கன்னா பாசிட்டிவ்ல போடுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் அதே மாதிரி எப்பவுமே வந்து பார்த்துட்டோம்னா வோல்டேஜ் வச்சுதான் வந்து ரெஃபரன்ஸ் எடுப்பானுங்க. இப்ப நீங்க கேட்கலாம், சரி நான் வந்து பார்த்துட்டோம்னா கரண்ட் எடுத்துக்கிறேன், அப்படி நான் கணக்கு வச்சேன் அப்படின்னா கரண்ட் தான் வந்து பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் வர மாதிரி உங்களுக்கு இது தெரியும். ஸோ சயின்டிஸ்ட் இந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா எப்பவுமே வோல்டேஜ் அண்ட் இந்த எக்ஸ் ஆக்சிஸை ரெஃபரன்ஸா வச்சுக்காங்க, அதை வச்சு நீங்க போட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, இப்போ அதுக்கே வந்து பார்த்துட்டோம்னா இப்போ லாகிங்க்கு நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா நீங்க லீடிங் சொல்லிட்டீங்க, இது வோல்டேஜ் லீட் சொல்லிட்டீங்க, லாகிங்க்கு எப்படி நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்கலாம். நல்லா கவனிங்க. லாகிங்க்கு வந்து பார்த்துட்டோம்னா நான் சொல்றேன், நீ கிராஃப் வச்சே நீங்க சொல்லிடலாம், என்ன சார் அந்த வெக்டர் ஃபேஸர் நம்ம போடுறோம்ல அதை வச்சு நீங்க சொல்லிடலாம். இப்படி இருக்குப்பா. ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா நல்லா கவனிங்க, this is voltage and this is current. ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துது. இப்போ நீங்க சொல்லுங்க, யாரு வந்து பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வருவா, எக்ஸுக்கு வருவா, உங்களுக்கே நல்லா தெரியும் கரண்ட் தான் உங்களுக்கு வரும். அப்போ இந்த ரெண்டு பேத்துக்கும், அதாவது வோல்டேஜுக்கும் இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் உள்ள ஆங்கிள் வந்து பார்த்துட்டோம்னா ஒமேகா டின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா இவங்க ரெண்டு பேத்துக்கும் உள்ள ஆங்கிள் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம இந்த இடத்துல இதை வந்து நம்ம ஃபைன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்ப நீங்க இந்த இடத்துல சொல்லலாம், இந்த இடத்துல என்ன சொல்லலாம், ஐ லீட்ஸ், ஐ வந்து வோல்டேஜ் முந்திட்டு முன்னாடி போகுது, லீட்ஸ் வோல்டேஜ் பை அ ஃபேஸ் ஆங்கிள் ஆஃப், எவ்வளவு டிஃபரன்ஸ் ஃபேஸ் ஆங்கிள் அது எனக்கு முந்திட்டு போயிட்டு இருக்குன்னு கேக்குறானுங்க, ஒமேகா டி மைனஸ் 5 வச்சுக்கலாமா? அப்பதான் உங்களுக்கு இந்த ஆங்கிள் கிடைக்கும், இந்த டோட்டல் ஆங்கிள், சாரி 5 மைனஸ் π/2 5 மைனஸ் π/2 5 மைனஸ் ஒமேகா டி. அப்படி போட்டோம்னா நம்மளுக்கு இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னன்னு தெரிஞ்சிருமா? ஓகேவா? சோ அதைத்தான் வந்து பார்த்துட்டோம்னா இங்க போட்டிருக்காங்க. ஈஸியா இது புரிஞ்சா? சரி, இந்த டயக்ராமுக்கு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இங்க ஒரு டயக்ராம் நான் போடுறேன், இதுக்கு சொல்லுங்க. இது வந்து பார்த்துட்டோம்னா வோல்டேஜ் அண்ட் இது வந்து பார்த்துட்டோம்னா கரண்ட்னு வச்சுக்கலாம். ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துது. யாரு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம்னா இந்த இடத்துக்கு வருவாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்படி சுத்தி எனக்கு வர்றப்போ இந்த இதுல வந்து பார்த்துட்டோம்னா கரண்ட் டக்குன்னு இந்த இடத்துக்கு வந்துருமா? ஏன்னா ரெஃபரன்ஸுக்கு யார் ஃபர்ஸ்ட் வரான்னு தான் நம்மளுக்கு இந்த இடத்துல முக்கியம். இங்க வந்துருமா? அப்ப நீங்க இந்த இடத்துல என்ன சொல்லுவீங்க? ஐ லீட்ஸ் வோல்டேஜ் பை அ ஃபேஸ் ஆங்கிள் ஆஃப் π/2. ஏன்னா ரெண்டு பேத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து பார்த்துட்டோம்னா π/2. ஓகேவா? சோ இதைத்தான் வந்து பார்த்துட்டோம்னா சொல்றாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சா? அண்ட் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நீங்க வந்து இந்த ஆர்எம்எஸ் வேல்யூ அப்படின்லாம் வேற படிச்சிருப்பீங்க. இது படிக்கிறதுக்கு முன்னாடி டாபிக்ல தான் இந்த ஆர்எம்எஸ் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்திருக்கும். அது கொஞ்சம் நீங்க எப்போ அது வரும் அப்படிங்கிறதும் வந்து பார்த்துட்டோம்னா தெரிஞ்சுக்காங்க. நீங்க நார்மலா வெக்டார்ல நீங்க போடுறப்ப, வெறும் வெக்டார் இருக்கு பாத்தீங்களா, வெக்டாரை வச்சு நீங்க போடுறப்ப வந்து பார்த்துட்டோம்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடியது வந்து பீக் வேல்யூ, பீக் கரண்ட், பீக்
இது வோல்டேஜ் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அதே வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபேசர், அதாவது இந்த ரொட்டேட்டிங் இதை வச்சு நம்ம போடுற ஃபேசர் டயக்ராம்ல நீங்க போடுறப்போ அங்க யூஸ் பண்ற வார்த்தை தான் ஆர்எம்எஸ் வேல்யூ. அதாவது இந்த பீக் வேல்யூ இங்க என்னன்னு ரெப்ரசென்ட் பண்றாங்க, ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டோம்னா இந்த ஃபேஸருக்கும் வெக்டாருக்கும் உள்ள வந்து மெயினான ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படிதான் வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ஃபேஸர் டயக்ராமை வச்சு ஈஸியா உங்களால சைன் வேவ் வந்து எத்தனை இருந்தாலும் உங்களால அதை வச்சு வந்து பார்த்துட்டோம்னா ஒரு சைன் வேவை ஈஸியா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். யாரு லீடிங் யாரு வந்து பார்த்துட்டோம்னா லேகிங் அப்படிங்கிறதும் உங்களால ஈஸியா வந்து பார்த்துட்டோம்னா போட முடியும். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு வந்து பார்த்துட்டோம்னா இதுல எந்த விதமான டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்துட்டோம்னா ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா எனக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்ஸை வந்து பார்த்துட்டோம்னா போடுங்க. ஐ எம் ஆல்வேஸ் ஹியர் டு ஹெல்ப் யூ அவுட். So and moreover we are having an admission for NEET and JEE integrated program that ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா நம்ம இப்போ இது பண்றோம். ஸோ அட்மிஷன்ஸ் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. ஸோ யார் யாருக்கெல்லாம் கான்செப்ட் பேஸ்டு உங்களுக்கு டீச்சிங் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறோம் தாராளமா நீங்க எங்களோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க 78455667 நீங்கிற நம்பர் கால் பண்ணி அட்மிஷன் ரிலேட்டட் டீடைல்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்க அட்மிஷன் செல்ல நீங்க கேட்கலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Until then it's bye from your Prem Kiran. So I'll get you back in another video. Thank you very much.